Part 18 கவனிங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஸ்டின் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரிவர்சிபிள் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் ஓகேவா ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் இப்போ தான் பார்த்தோம் ரிவர்சிபிள் ரியாக்ஷன்னா என்ன ஸோ ரிவர்சிபிள் ரியாக்ஷன்னா இட் கேன் பி ரிவர்ஸ்ட் அண்டர் சூட்டபிள் கண்டிஷனில் என்ன ஆகுது இது வந்து ரெண்டு டைரக்ஷன்லேயும் ரியாக்ஷன் நடக்குது அதுதான் ரிவர்ஸ்டுன்னு சொல்கிறாங்க இட் கேன் பி ரிவர்ஸ்ட் அண்டர் சூட்டபிள் கண்டிஷன்ஸ் irreversible reaction means it cannot be reversed okay ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் நடக்கும் அது irreversible reaction ஸோ பாருங்கள் next reversible reaction means both forward and backward reaction takes place simultaneously ரெண்டுமே எப்படி நடக்குமா simultaneously means at the same time reversible reactionல forward means reactants react to give a product means forward reaction backward reaction means product react back to reactant means backward reaction ரெண்டுமே என்ன ஆகும்னா simultaneously நடந்துக்கிட்டே இருக்கும் both forward and backward reaction takes place simultaneously it is unidirectional it's proceed only one direction forward direction இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் நடக்கும் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மட்டும்தான் நடக்கும் எது irreversible reaction ஓகேவா சரி ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அட்டைன்ஸ் ஈக்லிபிரியம் இது என்ன பண்ணும் ஈக்லிபிரியத்தை அட்டைன் பண்ணும் ஓகேவா எப்படி அட்டைன் பண்ணும் ரெண்டோட ரேட்டும் ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டும் பேக்வர்ட் ரியாக்ஷனுடைய ரேட்டும் எப்போ ஈக்குவலைஸ் ஆகுதோ அப்போது ரிவர்சிபிள் ரியாக்ஷனாக இருக்கிறது என்னவா மாறிடும்னா ஈக்லிபிரியத்தை அட்டைன் பண்ணிடும் எப்போது ரிவர்சிபிள் ரியாக்ஷனில் மட்டும்தான் ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ண முடியும் ரிவர்சிபிள் ரியாக்ஷனில் ரெண்டு ரியாக்ஷனோட ரேட்டும் ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டும் பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டும் எப்போ ஈக்குவலைஸ் ஆகுதோ அப்போ இது ஈக்லிபிரியம் ரியாக்ஷனாக மாறிடும் இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம் வர வாய்ப்பே இல்லை ஏன்னா it takes place in only one direction reactants are completely react to give a product reaction is completed ஓகேவா ஃபார்வர்ட் டைரக்ஷன் மட்டும்தான் நடக்கும் ஸோ ஈக்லிபிரியம் இஸ் நாட் அட்டைன்ட் சரி நெக்ஸ்ட் பாருங்க the reactants cannot be converted completely into products நல்லா கவனிக்கணும் இந்த பாயிண்ட்டு the reactant cannot be converted completely into products அப்படின்னா என்ன மீனிங் reactant இப்போ 10 mole ஆஃப் reactant எடுத்துக்கிறோம்னா 10 மோலுமே ப்ராடக்டாக மாறிடுறது என்னாகும் 1 mole of the reactant is react to give a product 1 mole of the product again அந்த 1 mole வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் 1 மோலாக கொஞ்சமாக நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா ரியாக்டண்ட்டும் என்னவா மாறாடுதுன்னா ப்ராடக்டாக மாறாது the reactants cannot be converted completely into products so reactant cannot be completely converted into products okay அடுத்து பார்த்தீங்கன்னா the reactant can be completely converted into products irreversible பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ரியாக்ஷன் நடந்தாவே முடிஞ்சிருச்சு எல்லா ரியாக்டண்ட்டும் என்னவா மாறிடும் ப்ராடக்டாக மாறிடும் அப்போ ரியாக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட் ஸோ ஆல் ரியாக்டண்ட் கேன் பி கம்ப்ளீட்லி கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட் இன் irreversible reaction ஓகே எடுத்துக்கிற எல்லா ரியாக்டண்ட்டும் என்னவா மாறிடும் ப்ராடக்டாக மாறிடும் கம்ப்ளீட் ஆகிடும் ரியாக்ஷன் பட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ரியாக்டண்ட்டுமே கம்ப்ளீட்டாக ப்ராடக்டாக மாறாது கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கும் ஓகேவா புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு அடுத்து இட் இஸ் ரிலேட்டிவ்லி ஸ்லோ ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணுது இல்லையா ஸோ ரிவர்சிபிள் ரியாக்ஷன் வந்து ஸ்லோவாக தான் நடக்கும் நான் தான் சொன்னேன் 1 by 1 தான் நடக்கும் 1 of the reactant converted into product again அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by 1 நடக்கும் ஸோ அப்போ ரியாக்ஷன் வந்து ரிலேட்டிவ்லி ஸ்லோவாக தான் இருக்கும் பட் irreversible ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக நடக்கும் ஏன்னா ஆல் ரியாக்டன்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட்ஸ் ஃபார்வர்ட் டைரக்ஷன் ஒன்லி கேரிட் அவுட் ஓகேவா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் இங்கே irreversible ரியாக்ஷன் எப்படி நடக்கும் ஃபாஸ்ட்டாக நடக்கும் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் சரி அடுத்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு யூ வில் லேர்ன் மோர் அபவுட் திஸ் ரியாக்ஷன்ஸ் இன் யுவர் ஹையர் கிளாஸஸில் இதை பற்றி ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அண்ட் irreversible ரியாக்ஷனை பற்றி நல்லா பார்க்கலான்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் ரேட்டுனா ஒன்றும் கிடையாது ஸ்பீட் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ஸ்பீடை எப்படி டிட்டர்மைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபார் வி டிஸ்கஸ்ட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் and the nature of the reactants and products let us consider the following reactions ஓகேவா இப்போ என்ன சொல்கிறாங்க நிறைய கெமிக்கல் ரியாக்ஷனை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க கீழே ஸோ அதில் நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸை பற்றி பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஓகே அதை வச்சு
நாம் ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரஸ்டிங் ஆஃப் அயான், இரும்பு துருப்பிடிக்கிறது ரஸ்டிங் ஆஃப் அயான். டைஜஷன் ஆஃப் ஃபுட், நெக்ஸ்ட்டு பேர்னிங் ஆஃப் பெட்ரோல். ஓகே, பெட்ரோல் வந்து பேர்ன் ஆகுது. ஸோ வெதரிங் ஆஃப் ராக். கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், வெதரிங் ஆஃப் ராக் அப்படின்னா பாறை வந்து என்ன ஆகுதுன்னா சிதைவடைகிறது. ஓகேவா? ஸோ ரஸ்டிங் ஆஃப் அயான், டைஜஷன் ஆஃப் ஃபுட், பேர்னிங் ஆஃப் பெட்ரோல், வெதரிங் ஆஃப் ராக். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எடுத்து நம்ம அதனுடைய நேச்சரையும் ப்ராடக்டையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஹவு ஃபாஸ்ட் இஸ் ஈச் ரியாக்ஷன், எப்படி ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும்னு பார்க்கலாம். ரேங்க் தம் ஃப்ரம் த ஸ்லோவஸ்ட் டு ஃபாஸ்டஸ்ட். ஓகேவா? இதில் எது மெதுவாக நடக்கும், எது ஃபாஸ்ட்டாக நடக்குங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், டிட்டர்மைன் பண்ணலாம். எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது பாருங்கள். ஹவ் வில் யூ டிட்டர்மைன் விச் ஆஃப் திஸ் which is the fastest and which is the slowest. இந்த நாளில் எது ஃபாஸ்ட்டாக நடக்கும், எது ஸ்லோவாக நடக்கும்னு நம்மளால் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். பாருங்கள் எப்படின்னு பாருங்கள். ஒன் ஆஃப் த வே டு ஃபைண்ட் அவுட் ஹவு ஃபாஸ்ட் a reaction is follows. Measure the amount of reactant and product before and after the specific period of time. ஓகேவா? அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கவனிங்க, ஒரு பர்டிகுலர் பீரியடில் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்டோட அமௌண்ட்டை என்ன பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், let us assume that 100 gram, பாருங்கள் ரொம்ப முக்கியமான வேர்டு, 100 gram of substance A undergoes a reaction after an 50 hours, after a 1 hours 50 gram of A is left. ஓகேவா? அப்போ ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிறீங்க, ஸ்டார்டிங்கில் எவ்வளோ கிராம் எடுத்துக்கிறீங்கன்னா 100 கிராம் எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? 1 ஹவருக்கு அப்புறம் பார்க்கும்போது ரியாக்ஷன் மிக்சரில் எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குதுன்னா, எவ்வளோ ப்ராடக்டாக மாறினதுக்கப்புறம் பார்க்கும்போது ரியாக்ஷன் மிக்சரில் எவ்வளோ ஏ இருக்குதுன்னா 50 கிராம் மட்டும்தான் இருக்குது. இப்போ நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கில் 100 கிராம் எடுத்திருந்தோம், 1 ஹவருக்கு அப்புறம் பார்க்கும்போது ஏவோட ரியாக்டன்ட் ஏவோட அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 50 கிராம் தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், 50 கிராம் 100லேருந்து 50 கிராம் ப்ராடக்டாக மாறிடுச்சு. ஸோ அதனால் ரிமைனிங் 50 கிராம் ஏ ரியாக்டன்ட் இருக்குங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். புரிஞ்சுதா? எஸ். சரி. In another instance, 100 gram of the substance C undergoes a reaction and after an hours 20 gram of C is left. ஓகேவா? இப்போ சிங்கிறது ரியாக்டன்ட், சி எடுத்துக்கிறோம், இதுவும் 100 கிராம் எடுத்துக்கிறோம். ரியாக்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகுது 1 ஹவரில். 1 ஹவருக்கு அப்புறம் பார்க்குறோம் எவ்வளவு சி வந்து குறைஞ்சிருக்குதுன்னா 20 கிராம் வந்து சி குறைஞ்சிருக்குது. 20 கிராம் சி குறைஞ்சிருக்குதுன்னா எவ்வளவு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிருக்கும், 20 கிராம் சி மட்டும் குறைஞ்சிருக்கு. 20 கிராம் நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், 20 கிராம் சி இஸ் லெஃப்ட். ஓகேவா? நல்லா கவனிக்கணும், கொஷின் நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்கிறேன். இன் அதர் இன்ஸ்டன்ஸ் 100 கிராம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் சி அண்டர்கோஸ் அ ரியாக்ஷன்ஸ் ஆஃப்டர் அண்ட் ஹார்ஸ் 20 கிராம் ஆஃப் சி இஸ் லெஃப்ட். நல்லா கவனிக்கணும். 20 கிராம் சி இஸ் லெஃப்ட் மீன்ஸ் 20 கிராம் மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன இருக்குதுன்னா ரிமைனிங் இருந்த 80 கிராம் ஆஃப் த சி வந்து ப்ராடக்டாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். ரிமைனிங் 20 கிராம் மட்டும்தான், 100 ஃபஸ்ட்டு 100 எடுத்துக்கிட்டோம். ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் பார்க்கும்போது 20 கிராம் மட்டும்தான் இருக்குது. அப்படின்னா 80 கிராம் என்னவா மாறிடுச்சு, ப்ராடக்டாக மாறிடுச்சு. கேன் யூ சே விச் இஸ் அ ஃபாஸ்டர் ரியாக்ஷன்? இன் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் 50 கிராம் ஆஃப் த ரியாக்டன்ட் ஏ இஸ் converted into products. ஆமாவா இல்லையா? whereas in the second reaction 80 gram of the reactant is converted into product in 1 hours. ஸோ எடுத்துக்கிட்டது ரெண்டு ரியாக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா 100 கிராம் தான் எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு 100 கிராம் ஆஃப் த ரியாக்டன்ட், ஃபஸ்ட்டு ரியாக்ஷனில் 100 கிராம் ஆஃப் த ரியாக்டன்ட்டில் இருந்து 50 கிராம் மட்டும் கம்ப்ளீட்டாக ப்ராடக்டாக மாறிச்சு. அதுவும் 1 ஹவரில். செகண்டில் பார்த்தீங்கன்னா இதுவும் 1 ஹவரில் தான் நடந்துச்சு. 100 கிராம் ஆஃப் த ப்ராடக்ட் ரியாக்டன்ட்டில் இருந்து 20 மட்டும் தான் மீதி இருக்குதுன்னா ரிமைனிங் 80 கிராம் ஆஃப் த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து 50 கிராம், இது வந்து 20 கிராம் ஆஃப் த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ எதில் ப்ராடக்ட் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்குது, செகண்ட் ஒன். ஓகேவா? அப்போது 100 கிராம் ரியாக்டன்ட் ரெண்டுமே 100 கிராம் தான். ரியாக்ஷனோட டைம் வந்து 1 ஹவர் தான். 1 ஹவர் ஆஃப் த டைமில் எது அதிகமான ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கணும், செகண்ட் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் ஃபாஸ்டஸ்ட்டாக நடக்கும். ஃபஸ்ட் ரியாக்ஷன் இஸ் ஸ்லோ. பாருங்கள்,
the second reaction is faster. This measurement is called the reaction rate. ஓகேவா, இதுதான் ஸ்பீடாக நடந்திருக்கு அப்படிங்கிறது நாம் என்னென்ன சொல்லலாம். ரெண்டு ரியாக்ஷனில் எது ஃபாஸ்ட் அப்படின்னா சி தான் ஃபாஸ்ட். செகண்ட் டைப் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் சி கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட் இஸ் ஃபாஸ்டஸ்ட் பிகாஸ் 100 gram of the product is converted 100 gramல இருந்து 80 gram of the product is formed. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?